எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கன்சிடரேஷன்ஸ் ஃபார் ஃபிக்ஸடு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இந்த கன்சிடரேஷன்ஸ் ஃபார் ஃபிக்ஸடு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஞ்சென்ட்டை பொறுத்த வரைக்கும் கேஷுக்கும் ஷேர்ஸுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. கண்டிஞ்சன்ட் கன்சிடரேஷன்ஸ் ப்ராஃபிட் எக்ஸீடட் ஆஃப்டர் 2 years 100 crore of subsidiary limited, parent company limited will pay cash or shares. If it is cash 10 crore they agreed. So the first year, second year, after 2 years கழிச்சு, after 3 years கழிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராஃபிட்டு சப்சிடரி கம்பெனியுடைய ப்ராஃபிட் எக்ஸிட் ஆயிடுச்சு ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 100 crore வந்துருச்சு அப்படின்னும் போது அவங்க கண்டிஜென்ட் கன்சிடரேஷன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரணும் சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல இருந்துச்சுன்னா அவங்க என்ன செஞ்சாகணும், பே பண்ணி ஆகணும். அப்படிதான் நம்ம பார்த்தோம். அதுக்கு தான் உதாரணமே நான் உங்களுக்கு சொன்னேன். மேலே கொஞ்சம் நீங்க பார்த்துக்கலாம், அண்டர்ஸ்டாண்டுக்காக சொல்றேன். அது புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக சொல்றேன். Satya Limited acquires Hari Limited for considerations cash 200, net assets of Hari Limited 350 crores. After 2 years, Satya Limited will pay 400 crores. அப்போ Satya Limited வந்து will pay 400 crores 2 yearsல பண்ணணும். எப்பன்னா Hari Limited profits exceeds 600 crores சொல்றாங்க. அப்போ லாஜிக்ல வந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல Hari Limited உடைய 600 crores என்ன செய்யணுங்க, இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. 600 crores ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சத்யா லிமிடெட் என்ன பே பண்ணணும்? 2 இயர்ஸ்ல ப்ராஃபிட் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா இவங்க எவ்வளவு தரணும்னு சொல்றாங்க, 400 crores தரணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப இதுதான் வந்து கன்சிடரேஷன், கண்டிஞ்சன்ட் கன்சிடரேஷன்ஸ். அதாவது ஒரு ப்ராஃபிட் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா நீங்க எனக்கு என்ன செய்யணும், 400 crore கொடுங்க அப்படின்றது மேல அந்த கணக்குல பார்த்தோம். அதே சேம் கணக்கே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்ப இது ரீமெஷர் ஆகுது. ஃபர்ஸ்ட் இயர் வந்து 190 ரூபாயா இருக்குது, திடீர்னு ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் வந்து பார்த்தா அது 260 மாறிடுச்சு இல்லைங்களா? 260 மாறிடுச்சு. அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் 70 ரூபாய் என்ன சொன்னா ரீமெஷரிங் இந்த கான்செப்ட்ல நம்ம இங்க போட்டோம். அதை இங்க பார்த்துருக்கீங்க. எஸ், இங்க 2 பேர் வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சு, 3, அதாவது 290 இருந்தது என்ன ஆச்சு, 360 மாறுது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வருது 17 பர். பட் இங்க ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அப்படின்றதுனால இந்த மாதிரி ரீமெஷர்ன்ற ஆப்ஷனே யாருக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு தேவைன்னா ஷேர்ஸுக்கு தேவையில்லை. ஏன்னா ஷேர்ஸ் ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க 2 இயர்ஸ்ல உங்களுடைய ப்ராஃபிட் வந்து 600 crore இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தரேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. அப்படி அவங்க சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றது வந்து இவங்க ஒரு 1 லட்சம் ஷேர்ஸ். அப்ப 1 லட்சம் ஷேர்ஸ் அப்படின்னும் போது 1 லட்சம் ஷேர்ஸ் வேல்யூ வந்து 500 ரூபாய் அப்படின்னா 1 லட்சம் இன்ட்டு 500 வச்சுக்கலாம். என்னாச்சு, 1 லட்சம் ஷேர்ஸ் இன்ட்டு 500. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 லட்சம், 5 கோடி, 5 crore ஷேர்ஸ். இது வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, எஸ் ஃபிக்ஸடு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த போது இது வந்து பிசி நீங்க எப்படி போடுறீங்களோ அதே கான்செப்ட் தான். நெட் அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு பிசி தான் நம்ம போடுவோம் என்ட்ரி. அப்ப சத்யா லிமிடெட் ஒரு எக்ஸ்ட்ரா 2 என்ன சேர்த்தோம், டு ஷேர் கேபிட்டல் ஒன்று சேர்த்தோம். ஏன்னா பிகாஸ் இவங்க என்ன செய்யறாங்க, கேஷ் தராங்கல்ல, ஷேர் தராங்க. இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடும்போது 2BP கண்டிஞ்சன்ட் ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஞ்சன்ட் கன்சிடரேஷன்ல போட்டு கன்சிடரேஷன்ஸ் அந்த இயர் செகண்ட் இயர்ல அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்க பார்த்தோம். அச்சீவ் பண்ணும்போது நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராஃபிட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா கடைசியா என்ட்ரி வந்து ப்ரொவிஷன் ஃபார் கன்சிடரேஷன் அக்கௌண்ட் டு கேஷ் நீங்க அல்லது பேங்க்னு கொடுப்பீங்க. இந்த இடத்துல வந்து ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஞ்சன்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல்னு கொடுப்பீங்க. பிகாஸ் ஏன்னா நீங்க ஷேர் தான் தரீங்க. இந்த என்ட்ரி ப்ரொவிஷன் என்ட்ரியா இருக்கும். அடுத்தது ஃபைனலைஸ் பண்ணும்பொழுது இங்க வந்து கேஷ்ன்றதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், ஷேர் கேபிட்டல்னு போட போறோம். எப்போ அப்படின்னா இது ஃபிக்ஸடு நம்பர் ஆஃப் ஷேர்ஸா இருந்துச்சுன்னா. அப்ப ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது வருஷம் என்ன செய்யாதுங்க, ரீமெஷர்லாம் ஆகாது. ஸோ அதனால வந்து ரீமெஷர் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிஜென்ட் கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ஸ்டெப் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஸோ சத்யா லிமிடெட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நெட் அசெட் உள்ள வருது. யாரோட நெட் அசெட் உள்ள வருதுன்னா ஹரி லிமிடெட் உள்ள வருது. ஸோ நெட் அசெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். ஏன்னா இதான் சிம்பிளான விஷயம். பட் இந்த இடத்துல குட்வில் வருமானா, ஆமா நீங்க குட்வில் செக் பண்ணுவீங்க, குட்வில்லோ அது கேபிட்டல் கெயினா வருமானு செக் பண்ணுவீங்க பிகாஸ் ஆஃப் டிஃபரன்சஸ். நான் இதை அங்கேயே கிளியரா சொல்லியிருக்கிறேன். நீங்க இதை முன்னால கொடுத்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா
விளங்கும். அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தது ஷேர்ஸ். ஃபிக்ஸடு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா தேர் இஸ் நோ ரீமெஷர்ன்ற அவசியம் கிடையாது. ரீமெஷர் வந்துச்சுன்னா நம்ம வந்து அது பிஎன்லக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்கே வரல. ஏன்னா ரீமெஷர்ஸ் வந்துச்சுன்னா என்ன செய்ய சொல்லுவாங்க, பிஎன்எல் அக்கௌண்ட் நம்ம போகணும், நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பிஎன்எல் அக்கௌண்ட் போக வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. பிகாஸ் ஆஃப் ஃபிக்ஸடு நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு ரீமெஷர்ஸ் இஸ் நாட் அ நெசசரி. தேங்க்யூ.